வெல்கம் டு ஸ்வீட் சில்லி சமையல். எல்லாரும் கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கான விலாக் பார்த்தீங்கன்னா ஃபுல் டே விலாக் தான். இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோ டே பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அன்றைக்கி எடுத்துகிட்ருக்கேன். அதனால தான் காலையிலே மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 டேஸில் தேர்ஸ்டேனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஏன் எதுக்குலாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தேர்ஸ்டேனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேர்ஸ்டேன்றது வந்துட்டு ஒரு காமனான டே, அதாவது ஒரு வீக்கெண்டு கிட்ட வீக் டேஸும் முடிய போகிற அந்த ஒரு சென்டர் பாயிண்ட்ன்றதுனால எனக்கு என்னமோ தெரியல, அந்த தேர்ஸ்டேனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் மார்க்கெட்டில் ரெடிமேடாகவே வந்துட்டு இந்த உளுந்த பவுடர் வந்து இருந்துச்சு. சரி, அதை ட்ரை பண்ணலாமே எடுத்தேன். நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம இந்த சூப்பர் மார்க்கெட் போகலாம், ஏன்னா எல்லாமே அங்கே இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக வந்து தோசை பவுடர்லேருந்து எல்லாமே இருக்குது. சரி, நான் வந்துட்டு சரி ரொம்ப நாள் ஆச்சு உளுத்தங்கஞ்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுத்தங்கஞ்சிக்கான பவுடர் தான் எடுத்துக்கிட்டேன். அந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 1 கப்புக்கு 1/4 கப்பு அளவுக்கு வந்து நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து செய்வாங்க. அதாவது இட்லி மாவு அரைக்கும் போது அந்த பச்சை மாவில் எடுத்து உளுத்தங்கஞ்சி பண்ணி தருவாங்க. அது ஒரு விதமான டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு மாவில் பண்ணுறதுனால இது கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. பட் இருந்தாலும் அந்த பேக்கெட் மாவுன்றதுனால இதை வறுத்து பண்ணணுமா அப்படின்றதுலாம் தெரியல. ஆனால் அதில் மென்ஷன் பண்ணலை. அதில் மென்ஷன் பண்ணுறது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தங்கஞ்சி தான். இது வந்து 3லேருந்து 4 பேர் தாராளமாக குடிக்கலாம். நல்லா இந்த தண்ணியாக இருந்ததுன்னா. காலையில் வந்துட்டு உளுத்தங்கஞ்சி எதுக்குன்னா கொஞ்சம் தெம்பாக இருக்கிறதுக்கு தான். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து வடகம் போட போகிறோம். வடகம் தான் இன்றைக்கி ஃபுல் டே வந்துட்டு வடகத்துக்கான விலாக் தான் மெயின். வடகம் போகிறதுக்காக நான் காலையிலே வந்துட்டு வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுட்டேன் தோல். இந்த கஞ்சி குடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு நீள நீளமாக கட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். எனக்கு வந்து மிக்சிலையும் கொஞ்சம் போட்டிருக்கேன். பாதி வெங்காயம் வந்துட்டு நான் கையாலே வந்துட்டு நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் ரொம்ப கஷ்டம்தான். இதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் ஏற்கனவே தெரிஞ்சது தான், இருந்தாலும் நம்ம சைட்லேருந்து ஒன்று சொல்லிக்கிறேன். இப்படி இந்த மாதிரி நிறைய வெங்காயம் உரிக்கணும். சின்ன வெங்காயம் உரிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 ஹவருக்கு வந்து தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து உரிக்கும் போது பூண்டு மாதிரி அழகாக உறிஞ்சு வரும். இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் வந்துட்டு நிறைய மீன் குழம்பு வைக்கணும், இல்லை சின்ன வெங்காயம் வந்துட்டு மட்டன் குழம்புக்கெல்லாம் நிறைய தேவைப்படும். அந்த டைமில் வந்து டக்குன்னு வந்துட்டு நம்மளுக்கு செய்யணும் அப்படின்னா சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு 1/2 ஹவர் இல்லைனா 1/4 மணி நேரம் போதும். நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு எடுத்து உரிக்கிறதுக்கு நம்ம கையாலே அழகாக உரிச்சிடலாம். வடகம் போகிறதுக்கு ஃபஸ்ட்டாக வந்துட்டு மஞ்சத்தூள் உப்பும் இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தில் போட்டு நல்லா வந்து பிசையணும். எந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளோட பிசைய முடியுமோ, ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அதில் இருக்க தண்ணிலாம் எக்ஸ்ட்ராக்ட்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீதி மசாலா போடும்போது அது ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்காது. அதனால் இது ஃபஸ்ட்டு வந்துட்டு வெயிலில் வச்சுட்டு வந்துடலாம். இது வெயிலில் வச்சுட்டு ஒரு நாள் வந்து காயணும். ஒரு நாள் ஃபுல்லாக காய்ஞ்சதுக்கப்புறம் டே ஃபுல்லாக காஞ்ச அந்த வடகத்தில் வந்து நைட்டு வந்து நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம உருண்டு பிடிச்சு வைக்கணும். இது நல்ல வேலை வந்துட்டு நான் இது பண்ணும்போது ஒரு வாரம் ஆயிடுச்சு. இப்போ நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக வந்துட்டு வெங்காயம் காஞ்சிருக்காது. ஆனால் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது நைட்டு வந்துட்டு என்னென்ன மசாலா போடணுன்றதை நைட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். இதில் கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த கிச்சன் ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு 5 ஐட்டம் வந்து போட்டிருக்கேன். எல்லாமே கிச்சன் தான். இது வந்துட்டு நம்ம வெளியில் வந்து டோருக்கு வெளியில் வந்துட்டு மாட்டலாம் அப்படின்றதுக்காக நம்மளோட ஸ்வீட் சில்லி சமையல்ன்றதால ஸ்வீட் ஹோம் அப்படி இருந்துச்சு. சரி, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அதை நான் வாங்கினேன். அடுத்துதான் இது வந்துட்டு இதுவும் வந்துட்டு வெளியிலையும் அவுட்லேயும் வைக்கலாம், இல்லை உள்ளார நீங்கள் ஏதாச்சும் டெக்கர் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து வெளியில் வைக்கிறதுக்காக இதை நான் வாங்கியிருந்தேன். அந்த ஸ்டாண்டு கீழே வந்து வச்சு விளக்கேற்றுற அளவுக்கு ரொம்ப பெரிய ஸ்பேஸ் கிடையாது. நான் காமிக்கிறேன் இந்த ஸ்டாண்டு எதுக்காக நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன்னா எனக்கு வெளியில் வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஒரு விநாயகரும் வந்துட்டு ஒரு விளக்கும் வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். நீங்கள் இண்டோருக்கு இல்லை பிளான்ட்டுக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து சிங்கிள் பீஸ் மட்டும் போதுன்றதுனால ஒன்று வாங்கிட்டேன். இதிலே வந்து டபுள் இருக்குது, ட்ரிபிள் இருக்குது. உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து பெட்ரூம் கூட டெக்கருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். அடுத்துதான் இந்த ஸ்டாண்டு. இது வந்துட்டு வால் ஸ்டாண்டு தான். இது இந்த மசாலா டப்பாலாம் வந்துட்டு நம்ம கிச்சன்லேயே வந்துட்டு ஸ்டாண்டு போட்டு இதை ஒட்டிக்கலாம். ஆனால் இது வந்துட்டு ஆணி தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே ஸ்டிக்கர் மாதிரி கிடைக்கல. ஆக்சுவலி இது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு ஸ்டாண்டு வந்து பெருசாக இருக்குது, ஒரு ஸ்டாண்டு வந்து சின்னதாக இருக்குது. இது வரத்துக்கே எனக்கு 1 மந்த் ஆயிடுச்சு. அதனால தான் இது வந்து என்னால் ரிட்டர்ன் பண்ணி அது திருப்பி நம்ம வாரத்துக்குள்ளே அது டைம் ஆகிடுன்றதுக்காக சரி ஓகே, நான் வாங்கும்போது சீப்பாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தது. அதனால் ஓகே அப்படின்றதுக்காக நான் அதை வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா இந்த கிளாஸ் வைக்கிறதுக்காக தான் நான் மெயினாக வாங்கியிருந்தேன்.
கிச்சன்லேயே நம்ம ஸ்டாண்டுக்கு பின்னாடி நம்ம ஒட்டிட்டோன்னா நட்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வாங்கினேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 செட்டு கிளாஸ். இது வந்துட்டு இந்த பவுல் வந்து வாங்கியிருந்தேன். இதிலே வந்து ஸ்டாண்டு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் திருப்தி இல்லாத மாதிரி இருந்தது. இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், அது வந்துட்டு ஃப்ரிட்ஜு கவரு. அது வந்துட்டு செக்குடு போட்ட மாதிரி இருந்துச்சுல, அது வந்து ஃப்ரிட்ஜு கவரு. அதை வந்துட்டு நான் சொல்ல மறந்துட்டேன். அது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். அந்த ஸ்டாண்டு மட்டும் பார்த்துக்கோங்க, அதில் எனக்கு திருப்தி இல்லை. அது வந்துட்டு அதை தவிர்த்து மீது நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கோங்க. இல்லை ஸ்டாண்டு நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணாலே ஏகப்பட்ட ஸ்டாண்டு வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நாளைக்கு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருக்குது. அதாவது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து நியூ ஹவுஸ் வார்மிங்காக போக வேண்டியது இருக்குது. அதுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்றதுக்காக இந்த கிஃப்ட் ஷாப்புக்கு வந்து வந்திருந்தோம். உங்களுக்கும் வந்துட்டு சஜஷன் கொடுக்குறேன். நீங்கள் குரோம்பேட்டு இல்லைனா வந்து தாம்பரம் சைடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வந்து கிரி ஷாப்புக்கு வரலாம். இதில் வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு சரி நிறைய வந்துட்டு திங்ஸ் நிறைய இருந்துச்சு. சில்வரை தவிர மீது எல்லாத்துலேயுமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வரலட்சுமி நோம்பு, விநாயகர் பூஜை, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு எல்லாமே செட்டாக விற்கிறாங்க. அதாவது பூஜை சாமானுக்கு மட்டும் கிடையாது, ஒரு கிஃப்ட் ஷாப் மாதிரியும் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணுறது இருந்தாலும் வாங்கிக்கலாம். இல்லை புது வீடு நீங்கள் வந்துட்டு நீங்களும் வந்து ஹவுஸ் வார்மிங் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு செட்டாக வந்துட்டு எல்லாமே விற்கிறாங்க. இது வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாது. சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பார்த்ததுலேயே ரொம்ப சாட்டிஸ்ஃபையான கடை இது கிரி ஷாப்பு. இதோட லொக்கேஷன் கூட நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. குரோம்பேட்டு, தாம்பரம், அதுக்கப்புறம் பல்லாவரம் இந்த சைடில் எதாவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த கடையோட சஜெக்ஷன் வந்து எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தது. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, கரெக்டான ரேட்டு, ப்ரைஸுக்கு ஏற்ற ரேட்டுமே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இது வந்துட்டு வரும்போதே வீடியோ எடுக்கணும்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடித்து கிஃப்ட் பேக் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோ ஞாபகமே வந்தது. சரி இந்த கடை வந்துட்டு மிஸ் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் சரி கடைக்கிட்ட கேட்டுட்டு நாங்கள் அந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோவே ஃபுல்லாக எடுத்திருந்தோம். அது வந்து கிஃப்ட் பேக் பண்ணியாச்சு. ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து 2 விளக்கு வாங்கியிருந்தேன். அது வந்து நான் வீட்டில் வந்து காமிக்கிறேன். எனக்கு இந்த லோட்டஸ் மாதிரி இருந்தது அந்த விளக்கு. ரேட்டும் வந்துட்டு அதிலே ஸ்டிக்கர்லேயே இருக்கும். அந்த ரேட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். நல்ல வெயிட்டு தான், ஆனால் வந்துட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. பட் எனக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமான ப்ரைஸ்ன்னு தோணுது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ தான். இது வந்து 860 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. 860 அளவுக்கு வந்துட்டு அந்த காட்டன் சாரீ ஒர்த் இல்லை. அது ஒன்று தான் எனக்கு அந்த கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு நார்மலான ப்ரைஸ் தான். அதுவும் ப்ராஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து வெயிட்டாக இருக்குது. அதெல்லாம் 900லேயே வந்துட்டு அம்மன் சிலை, விநாயகர் சிலை, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. அந்த வேல் மாதிரியே வந்துட்டு குத்து விளக்கு அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி மலைப்பலகை இருந்தது. மலைப்பலகுன்னா தெரியல, அந்த ஸ்டாண்டு மாதிரி. அது வந்துட்டு எங்கேயுமே நான் கிடைக்கல எனக்கு ஆக்சுவலாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸே வந்து 270, பெரிய சைஸே வந்து 270, நார்மலான சைஸ் வந்துட்டு 160 அந்த மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆனால் கரெக்டான நார்மலான ப்ரைஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஈஸியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரேட்டாக இருக்கும். இங்கெல்லாம் வந்துட்டு அதை கம்பேர் பண்ணும்போது இந்த கடை எனக்கு எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது வந்துட்டு எனக்கான விளக்கு வந்து 2 வாங்கிட்டேன். அதுக்கு கீழே வந்து பிளேட் வைக்கிறதுக்கு அதே ப்ராஸ்லேயே வந்துட்டு வாங்கிட்டோம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240. அதுக்கு பிளேட் வந்து 995 நினைக்கிறேன். அந்த பிளேட்டோட டிசைன் பார்த்தீங்கன்னா மயில் மாதிரி இருக்கும், மயில் தோகை விரிக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். இது வந்துட்டு ரிமூவல் தான். இது வந்து விளக்கேற்றுறதுக்கு அந்த சென்டரில் தான் வந்துட்டு திரி வச்சு விளக்கேற்றணும். அதை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்துட்டு பொறுமையாக பார்த்து நிறைய வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை. ஏன்னா நாங்கள் க்ளோஸ் பண்ணுற டைம் தான் போனோம். இப்போவே பார்த்தீங்கன்னா அதுக்கு 8:30க்கு 9 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நாங்கள் போனதே வந்துட்டு 8:15க்கு தான் போனோம். அதனால் கடகடன் ஷாப்பிங் பண்ணிட்டு நாங்கள் தான் லாஸ்ட்டு. அப்புறம் எங்களுக்கு அப்புறம் ஒருத்தவங்க வந்தாங்க. க்ளோஸ் பண்ணுற டைம் கரெக்டாக நாங்கள் வெளியில் வந்தோடனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு கரெக்டாக போனதுனால மீதி எதுவும் பர்ச்சேஸ் பண்ண முடியல. ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை ஏற்றலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அன்னைக்கு வந்துட்டு ஏற்றும்போது கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்துட்டு இப்போ அந்த வடகத்துக்கு வந்து மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த மசாலா வந்துட்டு போட்டு நம்ம தம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எடுத்து அதை வந்து விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வடகம் போகிறதுக்கு முன்னாடி வந்து இட்லிக்கு வந்து மாவு ஊற போட்டுடலாம். நான் வந்து சோயா வந்து போடுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துன்னா சோயா ஒரு வாட்டி போட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சோயான்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்பாத்தி மாவில் அரைக்கும் போது, கோதுமை மாவு அரைக்கும் போது கூட நீங்கள் சோயா, கொண்டக்கடலை இதெல்லாம் போட்டு நீங்கள் அரைக்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். நல்ல ப்ரோட்டீனு.
ஏன்னா சோயா வந்துட்டு ஃபுல் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து சோயா தாராளமாக போடலாம். நான் வந்து கொஞ்சமாக, ரொம்ப அதிகமாக போட்டுறக்கூடாது, சும்மா ஒரு கொஞ்சமாக போடணும். ஒரு 10-15 எண்ணெயை கூட போடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து கம்மியான குவான்டிட்டி பண்ணுறதுனால நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் சப்போஸ் நிறைய மாவு அரைக்கிறீங்க, 1 கிலோ அளவுக்கு அரைக்கிறீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்குமே போடலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப சாஃப்டாக கொடுக்கும். எனக்கு வந்து மாவு அரைக்கிறது கிரைண்டரை விட வந்து மிக்ஸி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர் மிக்ஸி. இந்த அரிசியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கப்பு அளவுக்கு வந்து 1 கப்பு உளுந்து வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் அது கூட ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வந்து பச்சரிசி வந்துட்டு நான் சேர்த்துப்பேன். ஏன்னா பச்சரிசி வந்து இட்லி நல்லா சாஃப்டாக கொடுக்கும், அதுவும் இல்லாமல் நல்லா வெள்ளையாக தெரியும். அதுக்காக தான் வந்து பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி இல்லைன்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சோயா வந்துட்டு ஊறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதனால் வந்து தனித்தனியாக ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் வந்து நைட்டு வந்துட்டு ஊற வச்சுட்டு காலையில் அரைக்கிறதுனால எனக்கு அவ்வளோ டைம் இருக்குது. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 9 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறும். சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக ஊற வச்சுருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு சோயா போட்டு அரைச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அரிசியை போடணும், இல்லைனா வந்துட்டு அரைப்படாது. அந்த அளவுக்கு வந்து சோயா அரைப்படாது, நல்லா ஊறணும். சோயா பொறுத்த வரைக்கும் நல்லா ஊறுச்சுன்னா தான் சீக்கிரமாக அரைப்படும். இது வந்து ஆப்ஷனல் தான், இது போடணும்லாம் எந்த அவசியமும் இல்லை. பட் இருந்தாலும் வந்துட்டு சும்மா சாப்பிடாம இந்த மாதிரி ஏதாவது ப்ரோட்டீன் மாதிரி சாப்பிடலாமேன்றதுக்காக தான் சொன்னேன். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு மொத்தமாக சேர்த்து எல்லா தாலும் சேர்த்து பண்ணும்போது நீங்கள் கூட சோயா போடலாம், ரொம்ப நல்லது சோயான்றது. அரிசியும் உளுந்தையும் வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் காலையில் எடுத்து அரைக்கும் போது நல்லா வந்து ஸ்மூத்தாக அரைக்கும். அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக வந்துட்டு அரைப்பட்டுடும். மிக்ஸி வந்துட்டு நல்லா வந்து ஹீட் ஆகாது. சப்போஸ் வந்து அரிசி வந்து நிறைய ஊற வைக்கிறீங்கன்னா உளுந்து மட்டும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் காஞ்சிருக்கு, ரொம்ப காயலை. ஏன்னா வந்துட்டு வெயிலும் இன்றைக்கி ரொம்ப கிடையாது, அதனால் ஓரளவுக்கு காஞ்சிருக்கு. இப்போ எங்கள் அம்மா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெயிலெல்லாம் காய வைக்க மாட்டாங்க. இந்த வெங்காயத்தோடய மற்ற எல்லா பொருளையும் சேர்த்துட்டு அப்படியே வந்துட்டு கையாலே மிக்ஸ் பண்ணிவிட்டு, இல்லைனா கை போடாமல் இந்த மாதிரி கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே 2 நாள் அப்படியே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஒரே ஒரு நாள் தான் வந்துட்டு வடகம் காய வைப்பாங்க. அது நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிச்சுன்னா காயிற டைமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான். அது வந்து நல்லா பழுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பழுத்தாலே வந்துட்டு வடகம் நல்லா வாசனையாக வரும். அவங்களோட டைப் அது. உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பம் இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த 1 கிலோ வெங்காயத்துக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ஒரு 4 பூண்டு எடுத்துட்டு கருவேப்பிலை வந்து தாராளமாக கொஞ்சம் நிறையவே போடலாம். இது நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா உளுந்து, கருப்பு உளுந்து வந்து நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு தான் போட்டேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் உடைச்ச உளுந்து இருந்துன்னா உடைச்ச உளுந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்ததாக அது கூட வந்து சீரகம், அடுத்ததாக வந்து கடுகு, இது எல்லாமே வந்து ஒரு கைப்பிடி வந்து நான் போட்டிருக்கேன். அது கூட வந்து வெந்தயமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து நல்லா வாசனை கொடுக்குற பொருள். கடுகுலாம் வந்து ஊறிட்டு அதை வந்து வடகம் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி போடலாம். கட்டி பெருங்காயம் இல்லாததுனால நான் வந்து பெருங்காயத்தூள் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே கைப்படாமல் வந்து மிக்ஸ் பண்ணணும். கூடவே வந்து சோம்பும் சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கணும். எல்லா குவான்டிட்டியோட ரொம்ப கம்மியாக. இதோட கரெக்டான இன்க்ரீடியன்ஸோட லெவல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். விளக்கெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய், இந்த ரெண்டுத்தில் எது வேணாலும் நம்ம கலக்கலாம். நல்லெண்ணெய் கலக்கும் போது வந்து நல்ல வாசனையாக இருக்கும். விளக்கெண்ணெய் கலக்கும் போது வந்து வாசனை வராது, ஆனால் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இது அப்படியே வந்துட்டு மூடி வச்சுட்டு காலையில் கூட விளக்கெண்ணெய் போடலாம், இல்லைனா இப்போவே விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நான் கிச்சன்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நைட்டே பண்ணிட்டோம்னா காலையில் வந்து காயறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஊற்றி வைக்கும்போது ஒரு 2 நாள் வெயில் இருந்தனாலே வடகம் வந்து சூப்பராக காஞ்சிரும். இது வந்து செக்கு எண்ணெய் தான், செக்கு விளக்கெண்ணெய் தான். விளக்கெண்ணெய் ஊற்றி மறுபடியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். காலையில் எழுந்துட்டு அது நல்லா உருண்டையாக அழகாக வந்துட்டு பால் மாதிரி உருட்டி நம்ம மறுபடியும் வெயிலில் வந்து காய வச்சிடலாம். காக்கா வந்துட்டு கண்டிப்பாக வடகம் எடுக்கும், அதனால் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து காய வைங்க, இல்லைனா வந்து கண்டிப்பாக காக்கா வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓரளவுக்கு வந்துட்டு எல்லாமே இன்றைக்கி நான் கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு வடகம்னு சொல்லுவாங்க, வடவம்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யாருக்கா ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுனாலும் நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், இல்லை நான் எதை சேஞ்ச் பண்ணணுன்னாலும் எனக்கு தாராளமாக நீங்கள் சொல்லலாம். அடுத்த ஒரு வீடியோவில் வித்தியாசமான ரெசிபியை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.